வணக்கம். சிதைக்க உணவே மருந்து மருந்து உணவு. உடல் பருமன் குறையிறதுக்கு, அதாவது நல்ல ஒரு சில விஷயத்தில் வந்து மெனோபாஸ் ஸ்டேஜ்லேயும் உடல் பருமன் அதிகமாகிடும். அப்படி இல்லைன்னா குழந்தை பிறந்த உடனே நல்லா கொஞ்சம் உடம்பு வந்து கூட்டிடும். அடுத்தது இப்போ வந்து டீனேஜில் வந்து உடல் பருமன் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு எல்லா பெண்களுக்கும். இந்த உடல் பருமன் குறையிறதுக்கு 2 வித கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காசினிக்கீரை, சிறுகீரை. இதே பசலைக்கீரை, பருப்பு கீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது சாப்பிட சாப்பிட நம்ம உடல் வந்து எடை கூடும். ஆனால் எடை குறையிறதுக்காக உள்ள 2 கீரை வந்து காசினிக்கீரையும் சிறுகீரையும் தான். ஆனால் இதையும் ஒரு பருப்போடு சேர்ந்து கடையிறதோ இல்லைனா வதக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றியோ நெய் ஊற்றி சாப்பிட்றதோ இருக்கக்கூடாது. இந்த காசினிக்கீரையும் சிறுகீரையும் இப்போ நம்ம சொல்கிற பக்குவத்தில் அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா முதல் 40 நாள்லேயே அவங்க உடம்பு குறையிறதுக்கு நல்ல பலன் தெரியும். இதை அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த 2மே நல்ல டயட்டுக்குள்ள கீரையாக அவங்களுக்கு அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முதல்ல காசினிக்கீரை எடுத்துக்கலாம். டெய்லி 2 கைப்பிடி கீரையை தான் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நிறைய கீரையை வந்து ஒரு 14 நாள் நல்லா நல்ல நீரில் நல்லா அலசிட்டு ஒரு 14 நாள் நிழலில் உலர்த்திட்டு கடைசியாக ஒரே ஒரு நாள் மட்டும் வெயிலில் உலர்த்திட்டு அதை நல்லா பொடிச்சிட்டு கையில் வந்து நல்லா முறை நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கையாலே நல்லா தூள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் சில்வர் பாத்திரத்தில் நல்ல வெள்ளை துணி, சுத்தமான வெள்ளை துணியில் வேடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த பாத்திரத்துக்கு மேலே அந்த துணியை வந்து ஒரு கயிறு வச்சு கட்டிட்டு ஒரு நூல் வச்சு கட்டிட்டு அதுக்கு மேலே இந்த தூள் பண்ண பொடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2 விரலால் சலிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு சூர்ணம் மாதிரி கீழே வந்து அந்த பாத்திரத்தில் தங்க ஆரம்பிக்கும். இந்த சூர்ணத்தை வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் காலையில் வெதவெதப்பான தண்ணியில் ஒரு ஸ்பூன் மட்டும் கலந்து டெய்லி 40 நாள் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல ஒரு வெயிட் பார்த்துக்கலாம். நான் 40 டேஸ்க்கு அப்புறம் இந்த வெயிட்டை ஃபாலோ பண்ணுவேன். அதாவது இந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் வந்து காலையில் வெதவெதப்பான தண்ணியில் குடிச்சிட்டே வரும்போது 40 டேஸ்க்கு அப்புறம் எத்தனை கேஜி குறையுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் இந்த கீரை எடுத்துக்கும் போது ஆஸ் யூஷுவல் அவங்க எப்போதும் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்லாமா அப்படின்னா டயட்டாக இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட்லாம். மற்றபடி 3 வேளை நல்லா சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஆயில் ஃபுட் சாப்பிட்றது அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா டயட் கான்ஷியஸ் இருக்கிறவங்க, உடம்பு குறையணும்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து டயட் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா. இதெல்லாம் தான் சாப்பிடுவோம், இந்த உடம்பு குறையறதுக்காக செய்வோம் அப்படின்னு. இந்த உடலில் உள்ள கொழுப்பை குறையிறதுக்கு இந்த காசினிக்கீரை இந்த மாதிரி ஒரு சூர்ணம் செய்து, ஏன்னா முதல் நாளே வெயிலில் காய வைக்கக்கூடாது. ஏன்னா கீரையில் உள்ள அவ்வளோ சத்துக்களும் வெயிலால் உறிஞ்சப்பட்டுடும். அதனால தான் 14 நாள் நிழலில் உலர்த்தி அந்த சத்துக்கள்லாம் அந்த கீரையிலே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வெயிலில் உலர்த்தும் போது அது நல்லா கிறிஸ்பியாக கையில் நசுக்குனாலே நல்லா பொடியாக ஆகுற மாதிரி தன்மை வரும் எந்த கீரையிலையுமே. அதனால் டைரெக்டாக எந்த கீரையுமே வெயிலில் உலர்த்தவே கூடாது. ஸோ நம்ம வெளியே உலர்த்தின பொடி வாங்கி சாப்பிட்றோம்னா இதை டைரெக்டாக அவங்க வெயிலில் தான் உலர்த்திருப்பாங்க. ஸோ அதில் உள்ள சத்துக்கள், அதோட பலன்கள் எதுவும் நமக்கு முழுதாக கிடைக்காது. இந்த முறையில் அவங்க செஞ்சுக்கிட்டே வரலாம். அடுத்தது சிறுகீரை. சிறுகீரையும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு நாளும் 2 கைப்பிடி எடுத்து நல்லா அலசிட்டு அதில் 1 கைப்பிடி பார்லி அரிசி பார்லி அரிசி எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 2 சிட்டிகை மஞ்சள்தூள், இது எல்லாத்தையுமே 2 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு இந்த சிறுகீரையை நல்லா அரிஞ்சிட்டு இந்த பார்லி அரிசி, சிறுகீரை, சீரகம், அப்புறம் மஞ்சள் தூள் இது எல்லாமே நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த ஜூஸை வந்து 1 டம்ளராக சுண்ட வச்ச பிறகு இந்த ஜூஸை வந்து காலையில் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை குடிச்சிட்டு வந்தாலும் இதுவும் 40 டேஸில் நல்லா உடம்பு குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த காசினிக்கீரையும் சிறுகீரையும் உடலில் உள்ள கொழுப்பை கரைத்து கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 40 நாள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா முதல் 20 நாள் வந்து இந்த கொழுப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரைக்கும். உடலில் சேர கொழுப்பு எல்லாமே தடிமன் ஆகிடும். இந்த தடிமனான உள்ள கொழுப்பை கரைக்கிறதுக்கு இந்த கீரை 40 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது கரைந்து வெளியேறதுக்குள்ள அவ்வளோ தன்மை நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த கீரை சூப்பு எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா அந்த கொழுப்பை வந்து லைட்டாக முதல்ல மிருதுவாக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம மோஷன் வழியாக அந்த கொழுப்பு வந்து வெளியே ஏற்றப்படும். அதனால தான் சொல்கிறது, இது இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் சுத்தம் செய்து கொடுத்து உடம்புல தங்கின அவ்வளோ கொழுப்பையும் வெளியேறதுக்கு இந்த 2 கீரையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த முறைப்படி அவங்க 40 டேஸ் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். திரும்பவும் ஞாபகப்படுத்துறது தான், இந்த 2 கீரையும் நம்ம உடல் பருமனை குறையிறதுக்கு நிறைய உதவி செய்யும். அதே மாதிரி அவங்க 3 வேளை சாப்பிட்றத 2 வேளையாக சாப்பிட்டுட்டு ஹெல்த்தி ஃபுட்ஸாக சாப்பிட்டுட்டு நைட்டு 7 மணிக்கு மேலே சாப்பிடாம இந்த மாதிரி டயட்டும் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது இந்த கீரைகளும் இந்த முறைப்படி எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உடல் பருமன் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாய்க்கார அணுகுங்க.